ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 இருக்குல்ல, சனிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு ஓல்ட் ட்ராஃபர்டில் மேன்செஸ்டர். அதை பற்றின ரெண்டு ப்ரிவியூ முன்னோட்டம். ரைட், ஐர்லாண்டுக்கு 2 மேட்ச் தோற்றுட்டோம், ஞாபகா இல்லை மறந்துட்டீங்களா? 2-0. எஸ், சஞ்சு சாம்சன் வேர்ல்ட் கப் மேன் ஆஃப் த சீரீஸ் மறந்துட்டீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது நடந்து 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃப்ளாப்பு. ரைட், ஃபர்ஸ்ட் T20 நடந்தது, அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டார் சஞ்சு சாம்சன். செகண்ட் இன்னைக்கு நடக்கவே இல்லை, அதனால் போலரை நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ முடிஞ்ச T20 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு T20 சஞ்சு டக்கு 7 பால் எடுத்து 0ன்னு அண்டர் ப்ரெஷரில் இருக்காருன்னு அர்த்தம். 7 பால், அதுக்கு 1 பால்ல 0 ஆயினால இஷான் கிஷன் மாதிரி. இஷான் 2 பால் தான் விளையாடுறது 0. திலக் வர்மா 13 பாலில் 13 மிடில் ஆர்டரில் இதுதான். அண்ட் அபிஷேக் பர்ஃபார்ம் பண்ணிட்டார் 59, ஷேயஸ் 68, சிவம் டுபே 42. கடைசியில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 200 அடிச்சதுனால 187 கிட்ட போயிடுச்சு, இல்லைன்னா 140 தான் ஆயிருக்கும். அண்ட் சஞ்சு சாம்சன் அண்டர் ப்ரெஷரில் இருக்கார். பட் இன்றைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் இன்றைக்கி வைபவ் சூரியவன்ஷி டெபு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காம்படிஷன் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ டேலண்ட் இருக்குது இந்தியாட்ட. இப்போ சஞ்சு சாம்சன் பதில் வைபவ் இல்லைன்னாலே அது எல்லாமே ஜஷ்வால், கில்லு, KL ராகுல் அவங்களாம் வெளில இருக்காங்க. அண்ட் கில்லு இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு IPL T20 நல்லா விளையாட முடியும்னு. அண்ட் விக்கெட் கீப்பிங் பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சப்போஸ் சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணா, ஏன்னா இஷான் கிஷன் இருக்காரு, க்ளவுஸ் குத்துனால நீ பை கீப்பிங் பண்ணுங்க. ஸோ இதுதான் முக்கியமான மேட்ச். சஞ்சு சாம்சன் ஹேஸ் டு பர்ஃபார்ம். இந்த மேட்ச்சில் மட்டும் பர்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க வைபவ் சூரியவன்ஷி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 வயசு பையன் தான், டீனேஜ் சென்சேஷன், ஒண்டர் கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ஓவர்சீஸ்லேயே 175 அடிச்சார் 50 மேட்ச்சில் வேர்ல்டு கப் ஃபைனலில் அண்டர் 19 சொல்கிறேன் வைபவ். ஸோ அதனால் ட்ராவலிங்கு, பிச்சு அதை பற்றிலாம் கவலை இல்லை. மிச்சர் ஸ்டார்க்கு, பேட்டுக்கு, மிச்சர் ரென் போல்ட்டு, பும்ரா எல்லாருமே போட்டு அடிச்சாரா. ரைட், இஷான் கிஷன் கம்யூனிகேஷனே இல்லையா, 2வது வாட்டி 2 ரன் அவுட்டு, பேக் டு பேக் ரன் அவுட்டு. அயர்லாண்டில் கடைசி மேட்ச்லேயும் ரன் அவுட்டு, இதுலேயும் ரன் அவுட்டு. அவர் தான் அபிஷேக் சர்மா டமால் டிமின்னு அடிச்சிட்டு இருக்காரு. என்ன அவசரம்னு கேட்குறேன் நான் இஷான் கிஷனுக்கு. குடுன்னு ஓடினார் அவர். அவ்வளோ 17 ஓவரோ 18 ஓவர் பாக்கி இருக்குது. மிஸ்கம்யூனிகேஷன் தான். இந்த லெவலில் நீங்கள் விளையாடுறீங்க, எப்படி நீங்கள் மிஸ்கம்யூனிகேஷன் ஆக்க முடியும்? இப்போ பிளேயிங் அட் த ஹையஸ்ட் லெவல். ஒவ்வொரு ரன்னும், ஒவ்வொரு பாலும், ஒவ்வொரு விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அவுட் ஆகிட்டு அவர் டக்கில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். லக்கிலி இவங்க 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்கோர் 180. அது போதுமா இல்லை நமக்கு தெரியல, பிகாஸ் bowlers were not tested. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பீக்கில் T20 இருந்த பீரியடு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்களா 2024 வெஸ்ட் இண்டீஸில் T20. அதுக்கப்புறம் 2020 இந்த வருஷம் பிகினிங்கில் சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸில் நம்ம இந்தியாவில் ஜெயித்தோம். இந்த 2 வேர்ல்ட் கப்புக்கு நடுவில் பீக்கில் இருந்து இந்தியாவோட T20. அதுக்கு முக்கியமான காரணம் லோவர் மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வாஸ் ஹார்திக் பாண்டியா. ஆமாம், அவர் இல்லாதது ஒரு பெரிய செட்பேக்கு. அக்சர் பட்டேல் அடிப்பார், வாஷிங்டன் சுந்தர் அடிப்பார், எப்படியாவது ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பேஸ் பாலிங் ஆல்ரவுண்டர் இல்லாதது ஒரு செட்பேக் மாதிரி இல்லை. ஹாரி ப்ரூக் இருக்கார்ல, அவர் நாட் நேச்சுரல் கேப்டன் கிடையாது. அவர் சில பேர் நேச்சுரல் கேப்டன், சில பேர் ஜபர்தஸ்தி கேப்டன் ஆக்குறது. எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு T20 இந்தியா 6 for 2 ஸ்டார்டிங்கில் ஒரே ஓவரில் 2 பேர் அவுட் பண்ணிட்டார். சாக்கிப் முகமது செகண்ட் ஓவரில் நல்லா தான் போட்டார். லூக் குட் அவரை அவரை வச்சுட்டு 3வது ஓவருக்கு லயாம் டாசனை கொண்டு வந்தார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வெரைட்டி கொண்டு வராரா. என்ன அவசராங்க, அந்த ஓவரில் 9 ரன் அடிச்சார். அபிஷேக்கை செட் ஆகிட்டார். அப்புறமா ரியலைஸ் பண்ணி 4th ஓவர் திருப்பி கொண்டு வந்தார் லூக் விட்டு. அதுக்குள்ளே அவரை செட் ஆனதுனால அபிஷேக் சர்மா போட்டு கிளி கிழிச்சார். அவர் லூக் விட்டு 16 ரன்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்கோர் எங்கேயோ போச்சு, பவர் பிளேயில் 60க்கு மேலே போனாங்க. ஸோ இவர் கேப்டன்சி ஏற நிறைய நடக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் ஸ்ட்ரூட் கேப்டன். அவர் KKRக்கு ஜெயிச்சதாகட்டும், பொதுவாகவே எஸ் பிளேட் அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க கூட விளையாண்டதுனால நிறைய கற்றுந்துருப்பார். அவளை கோச்சிங் ஸ்டாஃப் வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டாரு அது எனக்கு தெரியாது. அண்ட் பொதுவாகவே இஸ் பெட்டர் கேப்டன் தென் ஹாரி ப்ரூக். இங்கிலாந்து ஆல்ரெடி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருக்காரு, சாக்கிப் முகமது கிடையாது. அதே மாதிரி லூக் வுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஜோஷ் டங் அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலருங்க, வெரி குட் பவுலர். அவரும் 270 விக்கெட் எடுக்காரு ஃபஸ்ட் கிளாஸில். T20 ஒரு 29 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஏன் நம்ம பிச்சை போய் டொக்குன்னு கதவு தட்டுற மாதிரி தட்டி பார்த்துட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணுவோம் யார் எடுக்கிறது, யாரை உட்கார வைக்கிறதுன்னு. தப்பான முடிவாக தான் இருக்கும் அது. மோர் ஆஃபன் தென் நாட். என்ன பண்ணுறது, இது அயர்லாண்டில் தோத்தனால சொல்கிறேன். வாஷிங்டன் சுந்தரம் விளையாட வைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின்னருக்கு லேட்டரான ஹெல்ப் பண்ணும். இனிஷியல் மூவ்மெண்ட் இருக்கும், பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும், ஈஸி ஃபார் த பேட்ஸ்மேன் டு கனெக்ட். ஷார்ட் பிச்சு, பவுன்சர் எல்லாம். அவுட்ஃபீல்டு ஃபாஸ்டஸ்ட், இங்கிலாண்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் அவுட்ஃபீல்டு இங்கே தான் மேன்செஸ்டரில். கேப் உள்ளே போனாலே அது 4 தான். டாஸ் ஜெயிச்சு சேசிங் தான் பண்ணுவாங்க, ஃபீல்டிங் எடுத்துப்பாங்க. ஸ்பின்னர் 8 ஓவருக்கு அப்புறம் தெல் கம் இன் டு பிக்சர். இந்த பிச்சில் ஹையஸ்ட் விக்கெட் கிடையாது நம்ம இந்தியாவுக்கு. இந்த பிச்சில் நம்ம ஆள் யார், குல்தீப் யாதவ், லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் 5 விக்கெட் எடுத்தார் 24 ரன் கொடுத்து. எப்போது 2018 ஜூலை 3, இன்றைக்கி ஜூலை 4.
ரெண்டாவது T20 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் சொல்கிறேன், ஸ்பின்னர் கரெக்டான ஏரியாவில் போட்டால் தே கேன் டேக் விக்கெட்ஸ். இப்போ குல்தீப் யாதவ் எடுக்க முடியாது. ஏன்னா டீமில் இல்லை. வைபவ் சூரியவன்சி ப்ளே ஆர் நாட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க தெரில, விளையாட வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க பேட்டிங் சொல்கிறேன் பாருங்களேன், ஃபிலிப் அசால்ட் ஆர்மோ, அதான் சால்ட்டு, பட்லர், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பேத்தல், டாம் பேட்டம், சாம் கரன், வில் ஜாக், லியாம் டாசன், ஆதில் ரஷீத், ஜோப்ரா ஆர்ச்சர், ஜோஷ் டங். இந்தியாவுக்கு எதுவும் சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இவர் உட்கார வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் யாதவ் உட்கார பிரசித் விளையாட வைக்க போகிறாங்களா, இல்லை பிரின்ஸ் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் உட்கார விளையாட போகிறாங்களா? ஏன்னா ஸ்பின் யூஸ் ஆகும், பேட்டிங் யூஸ் ஆகும், தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். பேட்டிங்னா ஆப்வியஸ்லி சேம் தான். அபிஷேக் சர்மா, சஞ்சு, இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா அண்ட் சிவம் டூபே. திலக் வர்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸ்பின்னர்கிட்டையும் முடியல, ஸ்லோவர் பால் போட்டால் அவரால் கனெக்ட் பண்ண முடியல. ஃபாஸ்ட்டாக பேட்டுக்கிட்ட வந்தாலே ஓவர் பிச் வந்து அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு பாருங்களேன், சாம் கரன் திடீர்னு விக்கெட்டில் எடுக்கிறாரு. அவர் இப்போ கடை கட்டி சிங்கம் பழைய ஆளு கொண்டு வந்தாங்க, கிறிஸ் ஒர்க்ஸில் கொண்டு வந்து இவர் வண்டி கொண்டு வந்தாங்க. எனிவே இங்கிலாந்துக்கு ஸ்பின்னர் வெரி குட் ஸ்பின் ஆட்டாங்க. ஆதில் ரஷீத் ஆகட்டும் லெக் ஸ்பின்னர், அண்ட் லியாம் டாசன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், வில் ஜாக்ஸ் அவர் 2 ஓவரில் bowling போடுவார் ஸ்பின்னு. பாப்பா என்ன ஆகுது, இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ரெயினுங்கன்னு வராமல் இருக்கணும், பார்க்கலாம். அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க வைபவ் விளையாட மாட்டாங்க, விளையாட வைக்கணுமா விளையாட வைக்கக்கூடாதா, நீங்கள் தான் சொல்லணும். வைபவ் play or not to play, give me the verdict. For you, like, comment, share and subscribe. Thank you so much.